கிறிஸ்துவுக்குள் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் இந்நாளில் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இவ்வேளையிலும் நாம் சாவாமை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம். முதலாக சாவாமை தொடர்ச்சி 51 சிலுவை மரணம் ஒரு நியாய தீர்ப்பு. அந்த சிலுவை மரணம் நியாய தீர்ப்பு யாருக்கு? இயேசு தவறே செய்யாதவர், தவறு செய்த நமக்காக அவர் அந்த நியாய தீர்ப்பை அனுபவித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்நாளிலும் அந்த தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். நேற்று பார்த்தது இறந்த காலத்துடைய நியாய தீர்ப்பு. இன்றிலிருந்து நாம் பார்க்க போகிறது நிகழ்கால நியாய தீர்ப்பு. முதலாவது தங்களை நியாய தீர்ப்பு, தங்களை நியாய தீர்ப்புள்ள தேவ சமூகத்தில் நம்ம எப்படி அது நியாய தீர்ப்பு கொள்ள முடியும் என்பதை குறித்துதான ஒரு வெளிப்பாடு. தங்களையே நியாய தீர்ப்பு விசுவாசிகள் அந்த பந்தியில் நடந்து கொள்கிற அந்த முறையை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒருவர் தாம் செய்கின்ற ஏதாவது குறைகள் இருந்தால், ஏதாவது தேவ சமூகத்துக்கு விரோதமான காரியம் நம் வாழ்க்கையில் இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அங்கு இருக்குமானால் அந்த காரியத்திலிருந்து அந்த மக்களை விடுபட வேண்டும், அந்த மக்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஆஸ்வதிக்கப்படும், அவருடைய வியாதி மற்ற காரியங்கள் அவங்களை விட்டு நீங்கிவிடும். அப்போது முக்கியமாக ஒரு சில ஜபங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜபங்கள் அதிகமாக குறைவாக இருக்கும். ஆனால் வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் பூர்ண விடுதலை. நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் டெம்பரரி ரிலீஃப். பூர்ண விடுதலை வேண்டும் என்றால் அவர்களை ஆராய்ந்து அவர்கள் செய்கிற பொழுது அது பூர்ண விடுதலை கிடைக்கும். இதுதான் வேத சத்தியம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11:31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்மை நியாயம் தீர்க்கப்படும். அதில் 32 சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:32, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணுக்குள் தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவாலே நம்ம இந்த உலகத்தில் சிக்ஷிக்கப்படுகிறோம். அப்போ சிக்ஷை என்பது நம்ம ஏதோ ஒரு தவறு செய்திருவோம் என்பது அவருடைய பொருள். அந்த தவறுக்கான சிக்ஷை இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறுக்கான சிக்ஷைக்கு நாம் பரிகாரம் தேடாத வரையிலும் நம்முடைய அந்த சிக்ஷையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஒரு கடினமாக இருக்கும். அப்போ அந்த விடுபடுவதற்கு இந்த சிக்ஷை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதுதான் நீங்கள் கலாச்சார 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவான். அவன் தன் சுய சோதனை, தனக்குள்ள என்ன இருக்கு, எதனால இது, ஏன் தேவன் என்னை ஆஸ்வதிக்கிறது தானே, ஏன் இது வந்தது, எதற்காக இந்த காரணம் என்பதை அவன் சோதிக்க வேண்டும் என்று அந்த வேத சத்தியங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுவாங்க. மனிதனுடைய உபதேசத்துக்கான வேத உபதேசங்கள் மிக மிக முக்கியமானது. வேத உபதேசத்தின்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, மற்றவனை பார்க்கிறது போல அல்ல, மற்றவர்களுக்கு அந்த தப்பு பண்ணாங்க, இந்த தப்பு பண்ணாங்க, அவங்க அப்படி செய்தாங்க, இப்படி செய்தாங்க என்று நம்ம வெளிப்புறமாக பார்ப்போம். அப்படி அல்ல, நம்மை நாம் சோதிப்பது வேற, மற்றவர்களை பார்ப்பது வேற. நம்மை சோதிக்கும் போது நம் உள்ளத்தை ஆராய்ந்து நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த உள்ளத்தை ஆராய்கின்ற காரியம் அந்த நியாய தீர்ப்பில் இருக்கிறது. தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. அவனுடைய எல்லா குற்றங்களையும், உள்ளுக்குள்ள எல்லா குறைகளையும் அவன் பார்க்கிற பொழுது நிறைய பேர் அந்த உண்மைகளை உணர்வதில்லை, தன்னைத்தானே பார்ப்பதில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சாங்க. தன்னை போன்ற ஒரு பரிசுத்தம் ஒருத்தம் கிடையாது. நான் பெரிய பரிசுத்தம், நான் எனக்குள்ள என்ன குறைன்ற அந்த ஆணவம் பிசாசினால் உண்டாகிறது. அது வந்துச்சுன்னா அவனுடைய வியாதி, அவனுடைய கூறுகள் அதிலிருந்து விடுதலைப்பட முடியாது. ஆனால் அவன் தன்னை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கிற போது அவன் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. அப்போ மேன்மை பாராட்ட முடியும். ஏனென்றால் அது அவ்வளோ மேன்மையானது, அவ்வளோ உன்னதமானது தன்னை ஆராய்ந்து பார்ப்பது. எனவே தன்னைத்தானே பார்க்கின்ற இந்த நியாய தீர்ப்பு, இந்த நிகழ்காலத்தில் நாம் அதற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நியாய தீர்ப்பு ஏதோ வெள்ளை சிங்காசனம் அன்றைக்கு தான் நியாய தீர்ப்பு அல்ல, இன்றைக்கும் பூமியிலே நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் புறஜாதிக்கு நியாய தீர்ப்பு அன்னைக்கு மட்டும் காத்திருக்கலாம்.
ஆனால் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நாம் அந்த ஆக்கினைக்குள் போகக்கூடாது என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எபிரேயர் 12:5 சொல்லுது, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. சிக்ஷை வரும்போது அதை நீ அற்பமாக எண்ணி அதை விட்டுடுது தவறு. அதை நீ ஆராயணும், அது அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஐயோ ஏன் இது வந்தது, எதுக்காக இது வந்தது என்று சோர்ந்து போகாதே. தேவன் தெளிவாக சொல்றாரு. எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். அப்போ சிட்சை வந்ததுன்னா தேவனுடைய அன்பு அதிகமாக நம்ம மேல இருக்கிறது. ஏன்னா அவன் நல்லதுக்கு போகிறது அவருக்கு கவலை கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் நல்லதுக்கு போகக்கூடாது. இப்போ யார் மேல அன்பு அதிகம்? சிட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல அன்பு அதிகம். நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அவர் சேர்த்துக் கொள்கிற மகனை தான் அவர் தண்டிக்கிறார். வேத சத்தியங்கள் தெளிவாக இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல, குழந்தைகளுக்கு சொல்றது போல உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று எபிரேயர் 12:6 தெளிவாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது. தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டவராய் காணப்படுகிறார். எனவே நம்முடைய அந்த சாவாமை தரித்தவராய் நாம் இருக்க வேண்டும். நம் ஆத்மாவை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது. நம் ஆத்மாவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது. அதிலிருந்து நாம் மீட்கப்பட்டவராய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாம் என்னது? உங்களுக்கு சொல்கின்ற புத்திமதியை மறந்தீர்கள். நான் இது மாதிரி எப்ரேயர்ல எழுதி வச்சிருந்தேனே, அதெல்லாம் நீங்க மறந்து போயிட்டீங்களே. ஏன் பாடுகளை அனுபவிக்கிறீங்க? எதனால கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? ஆனால் அழகாக உங்களுக்கு சொல்லியிருந்த புத்திமதிகளை மறந்தீர்களே. அவ்வளோ அழகாக கேட்கிறாங்க. 1 பேதுரு 1:7 சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. அழிந்து போகிற ஒரு பொன்னே அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற, என்னது விலையேறப்பட்டதா இருக்கிற? உங்கள் ஆத்மாவை தான் சொல்றாரு அவரு. உங்க ஆத்மா விலையேறப்பட்டது. அந்த ஆத்மா நரகத்தில் போறத அவர் பார்த்துன்னு இருப்பார், அதை பொறுத்துன்னு இருப்பார், அதை இது பண்ணியிருப்பார். அவருக்கு பிரியமில்லாத அவரை உதாசீனப்படுத்தி அவருக்கு விரோதமாய் பேசி நரகத்துக்கு தான் நான் போவேன் அடம் பிடிக்கிறவங்களை குறித்து அவர் கவலையே படுறது கிடையாது. ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து அவர் கவலைப்படுகிறார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த உபத்திரம், இந்த சிக்ஷை, இது உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். அதுதான் சோதனை. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன் தேவனே எனக்கு இந்த சிக்ஷையை கொடுத்த? ஏன் தேவனே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த? ஏன் தேவன் நம்மளுமோ எதுவும் தப்பு பண்ணாத தேவன், ஒரு பொல்லாங்கில் உள்ள தேவன் போலவும், நம்ம அவர் பொல்லாங்க சோதிச்ச போலவும் அவரையே குற்றப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நமக்குள் குறைகள் இருக்கிறது, நமக்குள் குற்றங்கள் இருக்கிறது. நம்மை நாம் ஆராய வேண்டும். இன்னும் நீங்கள் எபிரேயர் 12:5-9 மட்டும் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள். நான் அதை சுருக்கமாக உங்களோடு பேசுகிறேன். சிக்ஷை அற்பமானதல்ல. அது கருத்து சொல்கிறேன். சிக்ஷை அற்பமானதல்ல. கடிந்து கொள்ளுதல் சோர்வுக்கல்ல. சில உபதேசங்கள், சில போதகர்கள் இது போன்ற கடிந்து கொள்ற உபதேசம் என் சபைக்க மக்கள் வரமாட்டாங்க. வரணும்னா போட்டோம். நரகத்துக்கு போறவங்களுக்காக செழிப்பின் உபதேசம் சொல்றதுக்காக சபை இல்லை. அவங்க புரிந்து ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த ஆத்மாவை சாவாமை தரிக்கணும். சரீர மரணத்தை குறித்தான கவலை இல்லை. ஆனால் ஆத்மா மரணம் அடையக்கூடாது. ஆனால் நீங்கள் உபதேசத்தை சொல்லுங்க. மகனுக்குரிய சிக்ஷை என்பது மகனுக்குரியது என்று அந்த வேத சத்தியம் சொல்லுது. சிக்ஷையினால் நாம் புத்திரராய் மாறுகிறோம். சிக்ஷையினால தான் நாம் புத்திரராய் மாறுகிறோம். அவரோடு ஒரு உறவு ஏற்படுகிறது. சிக்ஷை என்பது அஞ்சி நடக்க, ஐயோ இந்த குற்றத்தில் நான் விடுபட வேண்டும், இனிமேல் இது வரக்கூடாது என்று அஞ்சி நடக்க.
சிச்சை என்பது அடங்கி நடக்க, அவருக்குள் அடங்கி நடக்க, அவருக்குள் இருக்க, அவரை விட்டு வெளியே வராமல் இருப்பதற்காக. அஞ்சி நடப்பது வேறு, அடங்கி நடப்பது வேறு. அஞ்சி நடப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஐயோ இந்த குற்றத்தை. ஆனால் அடங்கி நடப்பது என்பது அவருக்குள்ளே அடங்கி நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ஓடு சேர்ந்த வாழ்க்கை. இரண்டாவது, சிச்சை என்பது வேசியின் பிள்ளைகளாக இல்லாமல் இருக்க. வேசியின் பிள்ளைகள் என்றால் உலகத்துக்குரிய பல பெண்களோடு வேசித்தனம் பண்ணுகின்ற அந்த காரியம் அல்ல. இங்கு இந்த இடத்துல வேசி வேற மாதிரி ஒரு கருத்தை கொடுக்கிறது. இந்த வேசியின் பிள்ளைகள் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தேவனை விட்டு மற்றதை வணங்குகின்ற வேசியின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான தேவனுக்கு மகிமைப்பட செலுத்தாதவர்களை வேசி பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11:32 ஏற்கனவே பார்த்துதான். ஆக்கணிக்குள் போகாதபடிக்கு சிச்சை. அப்போ சிச்சை என்பது ஆக்கணிக்குள் போகாமல் இருக்கிறதுக்கு, வேசின் பிள்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு, அவருக்கு அடங்கி நடக்க, அவருக்கு அஞ்சி நடக்க, இது போன்ற காரியங்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் நீதிபதிகள் 3வது அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சிக்கிறார். அப்போ சிச்சை என்பது அன்பின் சிச்சை. அதிகமாக நேசிக்கிறார். உங்ககிட்ட ஏதோ ஒன்று அவர்களுடைய நேசிப்பு உங்ககிட்ட இருக்கு, அவருடைய விருப்பத்துக்கான காரியம் உங்ககிட்ட இருக்கு, அதனாலதான் உன்னை சிட்சிக்கிறார். சிச்சியே வரலன்னா ஒன்று நீ அவர்கிட்ட இல்லாமல் இருக்கணும். சிச்சியே வராமல் இருக்குதுன்னா நீ முழுமையாக பாவமே பண்ணாத இருக்கணும். தவறு பண்ணாதவர்களை அவர் சிச்சிக்க மாட்டார். அப்போ ஒன்று தவறு இல்லாமல் இருக்கணும், இல்லை அவருடைய பிள்ளை இல்லாமல் இருக்கணும். அப்போதான் சிச்சை இல்லை. நம்ம தான் அடிக்கடி தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம சிச்சையில் அது எப்படி இருக்கோம்? யோபு 5:17 சொல்லுது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ்வளோ தண்டனை, அவ்வளோ இது வந்துட்டு சொல்றாரு பாருங்க. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது இருப்பீர்களாக. அவருடைய இது சிச்சையை நீ அற்பமா எண்ணாத, அது ஒரு மேன்மை பொருந்தியது, அது மாட்சிமை பொருந்தியது. அப்பா, பிரம்பின் சிச்சை. நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்றைக்கு அது ஒரு பேஷனா போயிடுச்சு. அன்பினால பிள்ளைகளை வளர்க்கணும், கண்டிக்கூடாது. இன்றைக்கு பிள்ளைகள் தவறாய் போவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த காலங்களில் இது சிச்சை ரொம்ப தமிழ் எழுதுறதுக்கு எனக்கு வராது. நான் என்னை ஒரு டியூஷன் ஆசிரியர் இடத்துல அனுப்பியிருந்தாங்க. அவர் அடித்தார் பாருங்க, உடம்பெல்லாம் பெரும்படி. அந்த ஒரு செகண்ட் எனக்கு அந்த தமிழ் வந்தது. ஆனால் சில நேரத்தில் சிக்ஷை நமக்கு நல்லது, அதனால் நல்லதுக்காக சிக்ஷிக்கப்படுகிற பொழுது அதை நம்ம ஆர்வமாக எண்ணக்கூடாது. அவன் மேல் அன்பாய் இருக்கனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். யார் மேல் அன்பா இருக்கிறாரோ, யார் அவரை நேசிக்கிறாரோ, யார் அவருடைய அன்பை செலுத்த வேண்டும், தன்னுடைய பிள்ளை என்ற உரிமையை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை அவர் சிக்ஷிக்கிறார். புத்திரருடைய சிக்ஷை, இதெல்லாம் நம்ம ஒரே காரியத்தை தான் பார்த்து கொண்டிருக்கோம். உபாகம் 8:5 ஒருவன் தன் புத்திரரை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. என்ன என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. அப்போ தேவனுடைய பிள்ளையாகும். ரெண்டாவது, இந்த சிச்சை எதற்காக? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு ஒரே வார்த்தையில் தேவன் சத்தியத்தை சொல்லி முடிச்சார். அந்த மனம் திரும்புதலின் சிச்சை இது வெளிப்படுத்துற 3:19 நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அப்போ மனம் திரும்புவதற்காக அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். கிறிஸ்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள், இவர்களுக்கு சிச்சை உடனே கிடைக்கும்.
கிறிஸ்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சிச்சை உடனே கிடைக்கும். வேத சத்தியம் தெளிவா சொல்லுது, சிச்சை மனம் திரும்ப வேண்டிய என்றால் தவறு செய்துள்ளோம் என்று பொருள்படுகிறது. மனம் திரும்பணும்னா என்னது? தப்பு பண்ணதும், அதனாலதான் மனம் திரும்புதல் என்ற அந்த வார்த்தை வருகிறது. தவறே செய்யவில்லை என்றால் சிச்சை இல்லை. சிச்சை வந்தால் உடனே காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவன் மன்னிக்கிற தேவன் மன்னிப்பார். மன்னிப்பின் அடையாளம் ஆசீர்வாதம். அந்த வியாதி உன்னை விட்டு நீங்க இருக்கும், அந்த ஆசீர்வாத குறை உன்னை விட்டு நீங்க, அந்த பொருளாதார தடை உன்னை விட்டு நீங்க இருக்கும். சிச்சையும் மன்னிப்பும் தேவ சாயல் என்ற ஆத்மாவின் சாயல் தரிக்க உதவியாக இருக்கும். சிச்சையும் மன்னிப்பும் தான் தேவனுடைய சாயலை தரிக்க உதவியாக இருக்கும். தேவனுடைய சாயல் என்பது ஏதோ சினிமா நடிகர்கள் போடுகின்றது போல மேக்கப் அல்ல. அதுக்கு மேக்கப்பு சிச்சை, அதுக்குடைய மேக்கப்பு மன்னிப்பு. இது ரெண்டும் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் அந்த சாபத்தை தெரிஞ்சுறாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். வல்லமை கிருபையுள்ள தேவனே, இந்நாளும் கரங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனின் நல்லவர், கிருபை உள்ளவர், கரிசனம் மிக்கவர், எங்களை பொல்லாங்கில் சோதிக்கிற தேவனில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, எங்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு குறைவுகளையும், எங்களுடைய வியாதியின் கூறுகளையும், எங்களுடைய மனக்கவலைகளையும், எங்கள் துக்கங்களையும், எங்கள் துயரங்களையும், எங்களுடைய பொருளாதார தடைகளையும் உமது கரங்களை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா, உம்முடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்ய முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுடைய ஏக்கங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா, அந்த கொரோனா வியாதினால கர்த்தாவே ஊழியமே செய்ய முடியலை என்ற குறைபாடுகளை உமது சமூகத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா, எங்களுக்கு ஒரு திறந்த வாசலையும், அப்பா எங்களுக்கு ஒரு திறந்த ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமா உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோங்க தாவே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, இன்றைக்கு யார் தன்னுடைய தன்னைத்தானே சோதித்து அப்பா அந்த சிச்சையிலிருந்து விடுபட வேண்டும் என்று பூர்வமாய் நம்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் இன்றைக்கு விடுதலை அடைவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவதாக, இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. தேவனே, ஒரு மீட்பு உண்டாகட்டும், ஒரு மீட்பு உண்டாகட்டும். தேவனே, ஒரு மீட்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. நீ நல்லவர், கிருபை உள்ளவர், கரிசனம் மிக்கவர், அன்புள்ளவர். அப்பாவை நீ நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா, அந்த சிச்சையுடைய அர்த்தம் புரிந்து அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த இரவு நேரத்தில் அவர்கள் விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒரு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா, இந்த லைவ்ல நாங்கள், அது யூடியூப் லைவ்ல நாங்கள் வர வேண்டிய நோக்கமே இல்லை. இன்றைக்கு எல்லாம் தடைப்பட்டு இதுக்கு வரணும்னா அப்பா இவர்களுக்கு இன்றைக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த லைவ்ல வந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, விடுதலை அடையட்டும் கர்த்தாவே, இவர்களுடைய தேவைகள் சந்தேகப்படட்டும் கர்த்தாவே. அப்பா, பிள்ளை இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா அந்த கர்ப்பத்தின் கனியை தருவீராக கர்த்தாவே. ரபா சும்மாராந்த பர ரக்க பராந்த பர ரியாந்த பரப்போ மகிமை உண்டாகட்டும், மாட்சிமை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கரிசனை உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. உங்களுடைய அன்பினாலே எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கி அவர்களை விடுதலை உண்டாக்கி அவர்களை ஆஸ்வதிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. உம்மாலாக அந்த காரியம் ஒன்றுமில்லை, சொல்லாகும் கட்டளையிட்ட எல்லாம் நடக்கும் என்று நான் இருந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுது கட்டளையிடுகிறேன். அவருக்கு எதிராக இருக்க பில்லி சூனியங்கள் பகைகள் எல்லாம் வேலையில் அவர்களை விட்டு நீங்கி போவதாக. ரக்க பல அந்த பல ரகவா கபல அந்த பல வியாந்த பல யாக்கோபு பெறுவாங்க அந்த இஸ்ரேலுக்கு வருவாங்க குறி சொல்லுதல் என்று சொன்னேன். அந்த வல்லமை எப்பொழுது இறங்கி கிரியை செய்யட்டங்க தாவே. ஒரு விடுதலை உண்டாகட்டுங்க தாவே. தேவாதி தேவனை சோத்திரம், கிருபை உள்ளவரை சோத்திரம், கரிசனை மிக்கவரை சோத்திரம், அன்புள்ளவரை சோத்திரம். உங்களுடைய வல்லமை இறங்குவதாக ரபாத்தும் வராது. அந்த தலைமுடி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலும் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக. ரபாத்தும் மறாந்த பர ரக்க பரந்த பர ரியாந்த பரவா சரீரத்தை அப்பா புதிதாய் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ரபா துமா அந்த பெயின்கள், பேக் பெயின், அப்பா அந்த முட்டி வலி, அப்பா அந்த கழுத்து வலிகள், அப்பா அந்த கை வலிகள் எல்லாம் எப்பொழுது நீங்கி கொண்டிருக்கிறது. இயேசு நாமத்தால் நீங்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. எப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.